இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த தினத்துல கூட அநேக பேர் இந்த யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ளே நெருக்கப்பட்டும் ரொம்ப ஒடுக்கப்பட்டும் நிலைமைக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறவர்களுக்காக கர்த்தர் என்று பேசுகிறார். யோனாவை போல நாம் மீனின் வயிற்றுக்குள்ளே, அப்படியானால் போராட்டத்துக்குள்ளே ஒரு சுறா மீன் எவ்வளவுக்கு ஆழமான சூழ்நிலையிலே யோனாவை கொண்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்களும் அதிகமான ஒரு ஆழமான நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு நிற்கிறோம். அப்படி தள்ளப்பட்ட நேரத்திலே தேவனை நோக்கி யோனா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு யோனாவை போல ஆழமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை விடுவித்து ஆசீர்வதிப்பார். அதை புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.